முன்னொரு காலத்துல வெங்கையான்னு ஒரு விவசாயி இருந்தான். வெங்கையா குடும்பத்துல அவனோட அம்மா, அப்புறம் அவனோட மனைவி, இப்படி 2 பேர் இருந்தாங்க. அப்படித்தான் ஒரு நாள் வெங்கையா தன்னோட மனைவி கிட்ட, "கமலா இங்க பாரு, இன்னைக்கு வானம் பார்க்க மழை வர மாதிரி இருக்கு. நான் தோட்டத்துக்கு போய் மழை தண்ணி வடிகிற மாதிரி மடைய மாத்தி வச்சுட்டு வரேன். நீ என் வீட்டிலேயே இரு. அப்புறம் அம்மாவை இன்னைக்கு ஆடு ஓட்ட போக வேண்டாம்னு சொல்லு. மழையில போய் மாட்டிக்கிட்டா பிரச்சனையா போயிடும். மறக்காம அம்மா கிட்டயும் சொல்லிடு என்ன?" ஏங்க, நீங்க ஒத்தையாவா போறீங்க? நானும் வாரனே. உங்களுக்கும் துணையா இருக்கும்ல. மடம் மாத்துறதுல என்ன துணை வேண்டி கிடக்குது? நான் பார்த்துக்கிறேன், நீ இங்கேயே இரு. இப்படி சொல்லிட்டு வெங்கையா தன்னோட வயலுக்கு போக ஆரம்பிச்சான். அந்த பக்கம் கமலம் தன்னோட மாமியார் ராமாய பார்க்க பட்டிக்கு போனாங்க. அத்தை, அவரு இன்னைக்கு உங்களை ஆடு ஓட்ட போக வேண்டாம்னு சொன்னாரு. வானம் மழை வர மாதிரி இருக்குல்ல, அதுக்கு தான் சொன்னாரு. ஆட்டை பட்டியிலேயே கட்டி போட்டு வச்சா தீனிக்கு எங்க போறது? எந்த மழை வரப்போகுது? நீயும் போய் வீட்டில் இரு. நான் ஆட்டை மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கிட்டு போகத்தான் போறேன். நீங்க எந்த காலத்துல தான் நான் சொன்னதை கேட்டீங்க? இப்ப கேட்க நீங்களாச்சு உங்க பிள்ளையாச்சு, என்னமோ பண்ணிக்கோங்க. இப்படி சொல்லிட்டு கமலம் அங்கிருந்து கிளம்பி போக, இவ மாதிரி வீட்லயே படுத்திருந்தா சோறு தண்ணிக்கு எங்க போறது? சோம்பேறி கழுத. இப்படி சொல்லிட்டு ராமாயி பாட்டியும் தன்னோட ஆடுகளை ஓட்டிக்கிட்டு மேய்ச்சலுக்கு போனாங்க. அங்க போய் பார்த்தா அவங்களோட ஆடு மேயிற இடத்துல வேறவங்க ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. எவடி அவ? நான் மேய்க்கிற இடத்துல ஆடு மேய்க்கிறது? நான் இங்க ஆட்டை விடுவேன்னு தெரியாதா? யாருங்க? வெளியே வா. இப்படி ராமாயி கத்த ஒருத்தன் வெளியே வந்தான். அவனும், "ஆத்தா, நான் தான் குப்பாய் புருஷன். எதுக்கு இப்படி கத்துற?" ஏண்டா, நான் ஆடு மேய்க்கிற இடத்துல நீ ஆடு ஓட்டிக்கிட்டு இருக்க, அப்புறம் நான் எங்க போய் ஆடு விடுறது? ஆத்தா, இவ்வளோ பெரிய காட்டுல இந்த இடம் மட்டும் என்ன உனக்கு சொந்தமா? இது சர்க்காருக்கு சொந்தம். யார் எங்க வேணும்னாலும் ஆடு ஓட்டலாம். இங்க மேய்க்க வேணாம், அங்க மேய்க்க வேணான்னு சர்க்காருக்கு சொந்தமானவங்க சொல்லட்டும். டே, உன்னோட ஆத்தால பார்த்தவடா நானு. இடுப்புல கோமணம் இல்லாம அலைஞ்சிட்டு இருந்த பையன் நீ. எனக்கு பாடம் எடுக்கிற. சரி. உன்னோட பொண்டாட்டி எங்க போயிட்டா? நீ மம்முட்டி வேலைக்கு போகலையா? ஆடு ஓட்ட வந்துட்டா? ஆத்தா, அவ ஆய் வீட்டுக்கு போயிருக்கா. வர 4 நாள் ஆகும். அது வரைக்கும் இதுங்களை நான் தான் மேய்க்கணும். நாம பசியோட இருக்கலாம், ஆனா இதுங்களை விட முடியுமா? வீட்டுல நிம்மதியா தூங்க முடியாது. வரு வருன்னு கத்திக்கிட்டே இருக்கும். சரிடா, திங்க என்ன கொண்டாந்துருக்க? என்னோட மருமவ வெறும் வெள்ளச்சோத்தை போட்டு சாவடிக்கிறா. குப்பாயி எப்பவும் கம்பு களி தான் கொண்டு வருவா. நீ என்ன கொண்டாந்துருக்குற? ஆத்தா, எனக்கு கம்பு களியெல்லாம் செய்ய தெரியாது. வெள்ளை சோறு வடிச்சு கொண்டாந்துருக்கேன். உனக்கு வேணுமா? என்னடா இது? எவனை பார்த்தாலும் வெள்ளச்சோறு வெள்ளச்சோறுன்னு. எங்க ஐயா இருந்தப்பெல்லாம் கம்பு கேழ்வரகு சோளம் சாப்பிடுவோம். இப்பதாண்டா தண்ணி இறைக்க எஞ்சின்னு என்னமோ சொல்லுறீங்க. அப்பெல்லாம் ஆம்பளை பொம்பளைங்க தான் ஏத்த இறைச்சு விவசாயம் பண்ணுவோம். ஆமாத்தா, நீயும் சொல்றதும் சரிதான். 3 வேளையும் சோத்த தின்னா மம்முட்டி வேலை கூட ஒழுங்கா செய்ய முடியல. எங்க கேட்குறாளுங்க. வீட்டுல உங்க அண்ணன் 3 வேளையும் வெள்ளச்சோத்தை தின்னுட்டு ஏறு தூக்கவே கஷ்டப்படுறான். இன்னும் போக போக புள்ள பெக்கவே கஷ்டப்படுவானுங்க போல. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க மழை வர ஆரம்பிச்சுது. ஆத்தா, மழை வர ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் வா, ஆடு ஓட்டிக்கிட்டு போயிடலாம். மழை பலமா பெய்யறத பார்த்தா கருவாட்டு ஆத்துல தண்ணி வந்துடும். ஆடை ஓட்டிட்டு போக முடியாது. இங்கேயே இரு. மழை விட்டோன்னா தண்ணி வடிஞ்சோன்னு போகலாம். ஆத்தா, தண்ணி வரங்காட்டி ஓட்டிக்கிட்டு போயிடலாம். வா ஆத்தா, சொன்ன கேளு. இப்படி 2 பேரும் ஆட்டை ஓட்டிக்கிட்டு வர கருவாட்டு ஆற்றுல தண்ணி வர ஆரம்பிச்சுது. டேய், ஆடு தண்ணியை பார்த்து பயப்படும்டா. அதுக்கு தண்ணினா பிடிக்காது. ஒழுங்கா கரையிலே இரு. தண்ணி வடிஞ்சோன்னா 2 பேரும் போகலாம். நீ ஒன்றும் சும்மா இரு. எப்போ பார்த்தாலும் அதை பண்ணாத இதை பண்ணாதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும். நீ வேணும்னா இங்கேயே இரு. நான் ஆற்றை கடக்கத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டை பிடிச்சிட்டு ஆற்றுக்குள்ளே இறங்கினான். காட்டாருங்கிறனால மழை தண்ணி அதிகமாக போக ஆடெல்லாம் அங்கே இங்கே அடிச்சிட்டு போச்சு. இவனும் நீந்தி எப்படியோ உயிர் பிழைச்சி மறுபடியும் பாட்டிக்கிட்டேயே வந்தான். ஏண்டா, நான் சொல்ல சொல்ல கேட்காம போய் இப்படி ஆட்டை விட்டுட்டியே. குப்பாயிட்ட போய் நல்லா விளக்குமா தேடி வாங்க போகிறேன். ஆமாம் தான், நீ சொன்னதை கேட்காம நான் நிதானம் இல்லாமல் முடிவு எடுத்து இப்படி எல்லாம் ஆடும் போயிருச்சே. இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்க மழை நின்றுச்சு. ஆற்றுல தண்ணியும் வடிய ஆரம்பிச்சுது. நல்ல விதமாக அடிச்சிட்டு போன ஆடு எல்லாம் கரை சேர, ஆத்தா, என்னோட ஆடு எல்லாம் உயிர் தப்பிச்சிருச்சு. என்னை மன்னிச்சிரு ஆத்தா.
வயசானவங்க எல்லாத்தையும் பார்த்து இது ஒரு தொல்லை, இதை செய்யாத அதை செய்யாதன்னு நோய் நோயின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இப்போ தான் புரியுது, அவங்க அனுபவத்தையும் வாழ்க்கையில் பட்டதையும் நமக்கு சொல்கிறாங்கன்னு தெரியாமல் போச்சு. இப்படி யாராவது வீட்டில் பாட்டி தாத்தா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.